யோ சர்மாஜி, என்னையா இதெல்லாம் நீ பாக்கல ஏதோ வீடியோ கேம்ல அடிக்கிற மாதிரி பால நாலா பக்கமும் வழக்க ஒரு இடாயாப்பா. என்னங்க சாமி, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? காம்படன்ட் பவுலரை போட்டு இப்படி நாய் அடிப்பேடி அடிச்சா அவன் பவுலிங்க மறந்துட மாட்டானாயா? செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 ஓவரை பாக்கல, மிஸ் பண்ணிட்டேன். 3வது ஓவர் அப்போ ஹாட் ஸ்டாரை ஓபன் பண்ணி பார்த்தா பாலு ஆகாயத்திலேயே பறக்குது. புஷ் புஷ் புஷ்ன்னு யாரா இது பால் ஆகாயத்திலே பறக்க விட்டுக்கிறதுன்னு பார்த்தா நம்ம பையன் ஷர்மாஜி. என்ன அடிடாயாபா, இந்த ஆளு மட்டும் ஆட ஆரம்பிச்சா அபிஷேக் சர்மாவாவது அபிஷேக் சர்மாவாவது ஒரு பையனும் கிட்டா கூட. உண்மையாவே எனக்கு புரியல, கிரிக்கெட்ல 6 இவ்வளவு ஈஸியா கூட அடிக்க முடியுமா? ஏன்னா இந்த ஆளு இஷ்டமேனிக்கு ஆகாயத்துல பால பறக்க விடுறாப்லயே, அதான் கேட்ட. அப்புறம் அந்த பையன் ரிக்கல்டன், அவன் வேற இன்னொரு பக்கம் எவ்வளவு போட்டாலும் பால தூக்கி ஸ்டாண்ட்ஸ்ல சொருவிட்டு ரோஹித் கிட்ட செஷன் இருக்கான். பயங்கரமான ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயணன். வருண் சக்கரவர்த்தியா சுனில் நாராயணன் 2 பேரையும் போட்டு குமாங்குத்து குத்திட்டாங்க. 2 பேரு அச்சு காலி பண்ணிட்டு போட்டானடாயாபா. ஒரு சிஎஸ்கே ஃபேனா இவனுங்க குத்தலாம் பார்த்தா லைட்டா வயிற்றுல புளிய கிடைக்குதுடாயாபா. அப்புறம் எங்க தங்கம் லாடு தான் உங்களை காப்பாத்திருக்காப்ல, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பும்ரா போல்ட் ஹர்திக்னு விக்கெட் எடுக்க முடியாத தவிச்சின்னு இருக்கும் போது எங்க தலைவன் 3 விக்கெட்டை தூக்கி எப்படி சொல்லுனாப்ல பாத்தீங்களா? இல்லனா இன்னைக்கு 250 கன்ஃபார்ம். கேகேஆர் சைட்லயும் ஆலனு ரஹானே ரகுவன்ஷின்னு 3 பேரும் போட்டு சும்மா பிரின்னு பிரிச்சாங்க. ஆனா இந்த ஏமா காதன்களுக்கு 300 அடிச்சா கூட பத்தாது. ஏமா எப்படியோ ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச வின் பண்ணிருக்கீங்க. இதுல காமெடி என்னன்னா, இந்த 1/4 நூற்றாண்டுல 5 கப் அடிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச வின் பண்ண முடியல இவங்களால. ஊரே பெஸ்ட் பவுலிங் சொன்ன எம்ஐஏ 200+ கொடுக்குறாங்கன்னா நாம்பளா 250 கொடுத்தா கூட மூட்டு கொடுத்துக்கலாம்ப்பா. நாளைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானுங்களோ தெரியலையாப்பா.